வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி இட்லிக்கு ஏற்ற கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதிலேயே கொஞ்சமாக சோம்பு, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 3 கைப்பிடி அளவு. இதுக்கு சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதான் நிறையா போட்டிருக்கிறேன். இதையும் போட்டு ஒரு 4 கிளறி வதக்கிட்டு அதிலேயே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக தேங்காய், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கணும். இது வதக்குறதுக்கப்புறம் பாருங்கள், தூளாக போடும் பாருங்கள். அது என்னென்ன தூள்னு பாருங்கள். சீரகத்தூள், மல்லித்தூள், மட்டன் தூள், மஞ்சள் தூள், இப்படி எல்லா தூளையும் போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் கறி, அப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய், இதையும் போட்டு வதக்கிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலாலேயும் போட்டுக்கிறோம் மஞ்சத்தூள், அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் வர்ற வரைக்கும் குக்கரை வச்சிடணும். பாருங்கள், நல்ல கறி வெந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலா ஃபுல்லாக அந்த மாதிரி அரைச்சாச்சு. அதை இந்த கறிக்குள்ளே ஊற்றிட்டு நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா நம்ம எல்லா பொருளையுமே வதக்கி அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. சூப்பரான சுவையான குழம்பு ரெடி ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க, ரொம்ப கெட்டியாக இருக்கும். இது பாருங்கள், காரமே பத்தலை, அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் கலருக்காக காஷ்மீர் பொடியும் போட்டிருக்குறோம். இது பெப்பர் கொஞ்சம் சேர்க்கணும், நான் சேர்க்கலை. அவ்வளோதான். சோம்பு போட்டு தாளிங்க, கடுகு போட்டு தாளிக்காதீங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு தட்டை எடுத்து அதில் இட்லியை உட்கார வச்சுட்டு பக்கத்துலேயே இந்த குழம்பையும் உட்கார வச்சு நாம் அந்த தட்டு பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்ற வேண்டியதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.